Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான பனானா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ரொம்பவும் சிம்பிளான பனானா கேக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 3 பனானா இருந்தால் போதும், சூப்பராக சாஃப்டான ஸ்பாஞ்சியான பனானா கேக் செஞ்சு எடுத்துடலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக மஞ்சள் பழம் தான் எடுத்திருக்கேன், இல்லை 3 பழம் எடுத்துக்கிறேன். ஏன்னா மஞ்சள் பழம் நமக்கு எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும், அதுக்காக நம்ம இந்த பழத்தை எடுக்கிறோம். இப்போ இதை ஒரு ஃபோக் வச்சு நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோடவே நாம் 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதோட 1/4 கப் ஒயிட் சுகர் இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணும்போது சுகர் நல்லா கரைஞ்சிரும். அடுத்தது நாம் இதோட 2 எக் எடுத்துக்கலாம். இதை அதோட உடச்சி ஊற்றி இதையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக் வேண்டான்னா நீங்கள் 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. இதோட 1/4 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உருக்கியும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வேண்டான்னா நீங்கள் குக்கிங் ஆயில் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம் பட்டருக்கு பதிலாக. இப்போ நல்லா இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டரும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1 கப் மைதா நான் ஆல்ரெடி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் நாம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்வீட்லாம் சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸை நமக்கு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/2 கப் பால், திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பனானா இதில் ஆட் பண்ணுற தொட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பனானா சின்ன சின்ன பீஸஸாக இருக்கும், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ நாம் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் கேக் பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் நான் ஜஸ்ட்டு கோதுமை மாவு தான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நான் கேக் பேட்டர் ஆட் பண்ணி நல்லா நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி தட்டும்போது நமக்கு அந்த ஏர் பபிள்ஸும் ரிலீஸ் ஆகி வந்துடும், கேக்கோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நாம் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர், அதில் நாம் கேக் பேட்டரை வச்சு லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் 35 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். பாத்திரத்தோட அளவை பொறுத்து நமக்கு கேக் பேக்கிங் டைம் வேரி ஆகலாம். ஆனாலும் 35 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நமக்கு கேக் தீயாமல் நம்ம எடுக்க முடியும். இப்போ எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நம்மளோட கேக் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கேக்கோட மிடில் நம்ம டூத் பிக்கும் நைஃபும் விட்டு பார்க்கும்போது இது போல் ஒட்டாமல் வரணும். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்மளோட கேக் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நாம் நல்லா ஆறின பிறகு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின பிறகு இது போல் நம்ம ஒரு நைஃப் வச்சு சைடில் எடுத்து விட்டால் போதும், ஈஸியாக நமக்கு கேக் வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் பாத்திரத்தை வச்சு அப்படியே லைட்டாக டேப் பண்ணால் போதும். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெளியே வந்துருச்சு. கேக் நல்லா நமக்கு ப்ரௌனாக கிடச்சிருக்கு, தீஞ்சு போகலை. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அதே சமயம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்மளோட கேக் டெக்ஸ்சரே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்ச் போல். அதே சமயம் அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்து. ஸோ நாம் வீட்டில் இருக்கிற பனானாவை வச்சு சூப்பரான கேக் இன்றைக்கி நாம் ரெடி பண்ணிட்டோம். இதே மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி பனானா கேக் சூப்பராக டேஸ்டியாக வீட்லேயே நாம் ரெடி பண்ணிட்டோம், அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள், உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.
தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.